நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். வாஸ்து சாஸ்திரத்தில் 8 திசைகளை பற்றிய விளக்கங்கள். 4 திசை தான் கேள்விப்பட்டிருக்கோம், 8 திசை இருக்குங்க. ஆனால் மூளை 4 மூளை இருக்கு இல்லையா? அதனால் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு திசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, அவ்வளோதான். எதுக்கு சாமி இந்த 8 திசைன்னு சொல்கிறீங்க? 4 திசை இப்போ சொன்னால் பத்தாதா? கண்டிப்பாக பத்தாதுங்க. அது ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா சாஸ்திரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு உகந்தது, தேவை. அது சாஸ்திர பிரகாரம் நம்ம சில விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு டைம் தான், லைஃப் லாங்காக நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படிங்க அது சாமி? நான் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கிழக்கு பார்த்த என்னுடைய சைட்டில் வீட்டை கட்டிவிட்டேன். அப்புறம் அதில் என்னங்க ஒன்றும் பெரிய என்ன இருக்குது எங்களுக்கு தெரியலிங்களே அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். நிறைய இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வீட்டை கட்டுறீங்க, ரைட்டு, ஒத்துக்கிறேன். நான் இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அந்த சதுரத்தை 4 பகுதியாக பிரிப்போம். நடுவில் இப்படி ஒரு கிராஸ் போடுவோம், இப்படி ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா கிழக்கு பார்த்து கணக்கு வச்சுக்குவோம். கிழக்கு பார்த்த ஒரு சைட்டுக்கு 4 போடும் பொழுது அந்த கிழக்கும் தெற்கும் அந்த இருக்கக்கூடிய ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அந்த சதுரம், அதுதான் பார்த்திங்கன்னா என்ன, ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடிய பாகம். அதாவது சமையல் செய்யக்கூடிய இடம், அது இல்லாமல் அதாவது சமையலறை, டைனிங் ரூம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் முக்கியம். எதுங்க? தென் கிழக்கும் அந்த மேற்கில் பாதி இல்லைங்க, கிழக்கில் பாதி. கிழக்கும் தெற்கும் சந்திக்கும் அந்த எல் ஆங்கிள், அதாவது அந்த சதுரம் தான் என்ன, முக்கியமாக சமையலறையும் அப்புறம் நம்முடைய உணவு பரிமாறும் அறையும் வைக்க வேண்டும். அப்புறம் அதுக்கு பின்னாடி எடுத்துக்கோங்க, அதே பாதியில் அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பாதி கீழ்ப்பகுதி, அதாவது மேற்கு பகுதி, மேற்கும் தெற்கும் சந்திக்கும் இடத்துக்கு பேர் என்ன? அது ஒரு குளிர்ச்சியான பகுதி. சீதோஷ்ண சமமாக இருக்கும், அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி இருக்காது. இப்போ அதுக்கு பேர் என்ன? அந்த இடத்துக்கு பேர் தான் குபேர மூலை சொல்லுவோம். தென்மேற்கு மூலை, அங்கே பார்த்திங்கன்னா மெயினாக சாமி ரூம் வைக்கலாம். நமது மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய நமது ஓய்வெடுக்கும் உறங்கும் அறை அங்கே வைக்கலாம். அப்போது அதோடைய அமைப்புகள் பொதுவாகவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எல்லா இடத்த விட அந்த தென்மேற்கு மூலை கொஞ்சம் உயரமாக இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு எல்லா வெற்றியும் அந்த வீட்டில் கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் வருவோமே, வடக்கு திசை எடுத்துக்குவோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் அந்த பகுதி தான் என்ன பண்ணணும், மெயினாக ட்ராயிங் ஹால். அதாவது உட்காந்து நம்ம யாராவது விருந்துகள் வந்தால் உட்காந்து பேசுகிறது, இல்லைன்னா அதுக்கு சம்மந்தமான ஏதாவது நம்மளுடைய டிஸ்கஷன் பண்ணுறது, அப்புறம் நமது தொலைக்காட்சியை பார்க்குறது, அப்புறம் பாட்டுக்கு கேட்குறது, அப்புறம் நம்முடைய ஏதாவது இந்த ஹாபி நம்ம ஏதாவது உட்காந்து படிக்கிறது, ட்ராயிங் ஹால்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அந்த இடத்துல கொண்டு வரலாம். அதாவது வரண்டான்னு சொல்லுவோம். வரண்டாங்கிறது வெளியே முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, போர்ட்டிகோன்னு சொல்லுவோம் அந்த பக்கம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே வரும்? வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, இந்த 3 ஒன்றா சேர்கிற இடத்துல அந்த பகுதியில் வரும். அப்புறம் இந்த பக்கம் அதுக்கு நேர் பின்னாடி ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? அதாவது வடமேற்கு, மேற்கும் வடக்கும் சந்திக்கும் இடம் வடமேற்கு மூலை. அதுக்கு பேர் வாயு மூலைன்னு பேர், வாயுவியம்னு பேர். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெயினாக நல்லா என்ட்ரன்ஸுக்கு போகக்கூடிய படிக்கட்டு வைக்கலாம், அது இல்லாமல் மோட்டர் ரூம் வைக்கலாம். அப்போ அது இல்லாமல் உங்களுக்கு செப்டிக் டேங்க், அதாவது நம்முடைய கழிவு நீர் செல்லக்கூடிய ஒரு பூமிக்கு கீழக்கூடிய அது வைக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு கழிவறையும் வைக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வாயு மூலையிலையும் நம்ம சில நேரங்களில் நல்லா பெட்ரூம் போடலாம். அது கெஸ்ட்டுக்கெலாம் தங்குறதுக்கு, இல்லை நம்ம குழந்தைகள் படுத்து உறங்குவதற்கு வாயு மூலையில் என்ன பண்ணலாம், நம்ம அந்த மாதிரி படுக்கை அறைகளை அமைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி
அப்புறம் அந்த பூஜை அறை சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி நாங்கள் வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய நடுப்புற வீட்டுக்கு நடுவில் கிழக்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் பெட்ரூம் ரெண்டுக்கு நடுவில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வைக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த வீட்டுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரம்மஸ்தானத்தில் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ ஒரு பூஜை ரூம் சின்னதாக ஒரு 4x4 சைஸில் 6x6 சைஸில் சிம்பிளாக கட்டி வைக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி கழிவறை இருக்கக்கூடாது, அதான் முக்கியம். அது பாத்ரூம் செவுத்துடைய பின்பகுதியில் பூஜை ரூம் இருக்கக்கூடாது. இது மட்டும் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். மற்றபடி எல்லாமே அது வந்து உங்களுக்கு சிறப்பை தரும். ஸோ அப்போது இந்த 4 திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இல்லாமல் எக்ஸாக்டாக வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குன்னு ஏன் குறிக்கிறோம்னா, அந்த பாயிண்டில் கிராஸ் பாயிண்ட்டு இப்போ வந்து ஒரு பெருக்கல் குறி போட்டோம்னா ஒரு சதுரத்தில் அந்தந்த மூலையில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்றாக வந்து இணையக்கூடிய இடம் இது சென்ட்ரல் பிரம்மஸ்தானம் தான். ஆகவே பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நடுப்புற அந்த வீட்டில் நடுவில் தாராளமாக என்ன வைக்கலாம், பூஜை ரூம் வைக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முற்றம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. முற்றம் கட்டின வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டி கட்டின வீடும்பாங்க. பார்த்திங்கன்னா 4 பக்கமும் அப்படி சரிவாக கொண்டு வந்து சென்டரில் வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. வெட்ட வழியாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், மேலே வானத்தை பார்க்கலாம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கட்டாங்க. இப்போ யாரும் கட்டுறதில்ல. இப்போ ஃபேஷனுக்கு அந்த மாதிரி இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கட்டியிருந்தால் அதுக்கு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த முற்றம் உள்ள வீடுகளுக்கோ தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க, சென்டரில் வந்து ஓப்பன் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு வாஸ்து நம்ம பார்த்து கட்டணுங்கிற அவசியம் இல்லை. எது எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், பஞ்சபூதம் சொன்னீங்க இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் 5 சக்தி ஒன்றாக இணையக்கூடிய இடம் இது. ஒரு வீட்டுக்கும் ஒரு கட்டிடத்துக்கும் இல்லை ஒரு தொழிற்சாலைக்கும் நடுவில் தான் வந்து இணையும். அதுதான் அந்த இடத்துக்கு ஓப்பனாக கேப் கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் காலேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி 4 பக்கமும் பில்டிங் இருக்கும். சென்ட்ரலில் ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரலில் அசம்பிளி நடத்துறதுக்கு உண்டான கிரவுண்ட் இருக்கும். அப்போ என்னன்னா இந்த வானத்துலேருந்து வரக்கூடிய எனர்ஜி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பஞ்சபூதம் ஒன்றாக இணைந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வர்றவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், எல்லா வேலையும் பட்டுன்னு செஞ்சுருவாங்க. அது வந்து பஞ்சபூதத்திற்கும் வாஸ்துவிற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 திசைகளை நாம் வெல்ல வேண்டுமென்றால் என்ன செய்யணும், 8 திசையும் இணையக்கூடிய நடுவிலே ஒரு ஓப்பன் கட்டிங் கொடுக்கணும். சிலவங்க கேட்பாங்க, எப்படி சாமி நாங்கள் மேலே ரூஃபிங் போட்டிருக்கோம், எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம். மேலே ரூஃப் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓப்பன் விட்டுருங்க. மேலே செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து கிளாஸ் ஃப்ளோரிங் கொடுத்துருங்க. மேலே கிளாஸ் டெரஸ் கொடுங்க. அப்போ வெளிச்சம் உள்ளே வரும். அப்போ அந்த சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். பிரச்சனை வராது, வந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய அறிவை கொடுப்பான் ஆண்டவன். ஆண்டவன் வேறையாக எங்கேயும் இல்லை, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதம் தான். ஸோ இதெல்லாம் ஒன்றாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம 8 திசையும் கவனித்து அதை சரியான இடத்தில் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்து வச்சு நம்ம வீட்டை கட்டினால நமக்கு வாழ்க்கையில் நம்ம லெவலில் இல்லாமல் நம்முடைய வாரிசுகள் நன்றாக இருக்கும். நம்முடைய பரம்பரை அதே வீட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா சிலவங்க கட்டி அவங்க காலத்துலேயே அந்த வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. எப்பொழுது நம்ம ஒரு வீட்டை நமக்குன்னு கட்டினோமோ அந்த வீடு நம்ம பையன் நம்ம பேரன் அவனுடைய பேரன் வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சிறப்பாக ஸ்ட்ராங்காக நம்ம சாஸ்திரம் பார்த்து கட்டின வீடு. சிலவங்க சொல்லுவாங்க, என் சாமி நாங்கள் எல்லாம் பார்த்து தான் கட்டினோம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப வீழ்ச்சி ஆகி போச்சு, அதனால் வீட்டை விற்றுவிட்டு வந்துட்டோம். அது விதிங்க. சில நேரங்களில் விதி விளையாடும். விதியை மதியால் வெல்லலாம் என்று உங்களது ஜாதகத்திலோ உங்களுக்கு விதியில் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை வெல்வதற்கு உண்டான வழியை நாம் காமிக்க முடியும். ஆகவே சித்தர்கள் வழியில் செல்லக்கூடிய வாஸ்து சாஸ்திரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருவன். பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து நம்ம கரக்கம்பட்டி ஐயா வந்து செல்லமாக வாஸ்து தான் கூப்பிடுவார். எனக்கே சிரிப்பாக வாஸ்துன்னு என்னுடைய தொழிலே என்னுடைய தொழில் வச்சு என்னை கூப்பிடும்போது கண்டிப்பாக வாஸ்துவில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் சென்று வாஸ்து பார்த்த எல்லா கட்டிடமும் சிறப்பாக இருக்கின்றன. எல்லா குடும்பமும் நிறைவாக இருக்கிறது. ஆகவே வாஸ்து என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் பஞ்சபூதத்தின் ஐக்கியம் என்று பொருள். பஞ்சபூதம் நமக்குள்ள ஐக்கியமானாலே என்னாகும், மன நிறைவு இருக்கும்.
அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அண்டத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குது இல்லைங்களா, அதே பஞ்சபூதம் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 8 8ஆக மனுஷ வாழ்வில் பிரிச்சுக்கோ, நீ எந்த 8இல் இப்போ இருக்கோ தெரிஞ்சுக்கோன்னு அவர் பாடிட்டு போயிட்டார்ல. அது மாதிரி அந்த 8 திசைகளிலும் வரக்கூடிய அந்த சக்திகளை நாம் உணர முடியும். எப்படி, அந்த வீட்டில் முற்றம் கட்டிய வீடாக இருந்தால், தொட்டில் கட்டிய வீடாக இருந்தால் அங்கு அமர்ந்து நாம் தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு தியானம் பண்ணினோமானால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். 8 திசையை பற்றிய அறிவும் நமக்கு வளரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.